காந்தஹார் ஃப்ளைட் ஹைஜாக் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நேபாள் காத்மண்டுலேருந்து டெல்லிக்கு வர வேண்டிய இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டை கடத்தி அங்கிருந்து காந்தகாருக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க 5 தீவிரவாதிகள். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். 1999 வருஷம் டிசம்பர் 24ஆம் தேதி நேபாள் காத்மண்டுலேருந்து டெல்லிக்கு வர வேண்டிய இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்டை கடத்தி அங்கிருந்து அமிர்தசர் எடுத்து போயிருக்காங்க. அமிர்தசரில் ஃபியூல் ஃபில்லப் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். அந்த நேரத்தில் பஞ்சாப் போலீஸ் ஏதாவது டெக்னிக்கலாக பண்ணிடுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்த தீவிரவாதிகள் கணிச்சு அங்கேருந்து ஃபியூல் கூட ஃபில்லப் பண்ணாமல் ஃப்ளைட் எடுத்துட்டாங்க. ஃப்ளைட் எடுத்துட்டு லாகூரில் போய் லேண்ட் பண்ணியிருக்காங்க. லாகூரில் லேண்ட் பண்ணிட்டு அங்கே ஃப்ளைட்டுக்கு தேவையான ஃபியூலை ஃபில்லப் பண்ணிட்டு அங்கேருந்து துபாய் கடத்திட்டு போயிருக்காங்க. துபாய் போயிட்டு அங்கே அவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே வாங்கிட்டு அங்கேருந்து மறுபடியும் காந்தகாரில் போய் லேண்ட் பண்ணியிருக்காங்க. காந்தகார் ஆப்கானிஸ்தானில் இருந்துட்டு இருக்கு. டிசம்பர் 24ஆம் தேதி ஆரம்பிச்சு டிசம்பர் 31ஆம் தேதி இந்த பயணம் முடிஞ்சிருக்கு. 7 நாள் ஃப்ளைட்குள்ளே இருந்த பேசஞ்சர்ஸும் க்ரூ மெம்பர்ஸும் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. மொத்தம் 192 பேர் ஃப்ளைட்டுக்குள்ள இருந்திருக்காங்க. பேசஞ்சர்ஸ் பிளஸ் அதோட சேர்த்து க்ரூ மெம்பர்ஸ் 192 பேர் ஃப்ளைட்டுக்குள்ள இருந்திருக்காங்க. இந்த 192 பேருமே ரொம்ப பெரிய சிரமத்துக்குள்ளாயிருக்காங்க. பாதி பேர்த்த துபாயில இறக்கி விட்டாங்க. அதோட சேர்த்து ஒரு சில பேர்த்த கொன்னும் போட்டாங்க. இவங்க நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட வச்ச ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா 3 முக்கியமான தீவிரவாதிகளை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு தீவிரவாதி மசூத் அசார். நீங்க போட்டோல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒருத்தன். எனக்கு தெரிஞ்சு இவனை ரிலீஸ் பண்ணதுக்கு ரிலீஸ் பண்ணாமலே இருந்திருக்கலாங்க. மற்ற 2 பேர்த்த கூட ரிலீஸ் பண்ணிருக்கலாம், இவனை ரிலீஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா 2001ல நடந்த நம்ம இந்தியன் பார்லிமெண்ட் அட்டாக், அதோடு சேர்த்து 2001ல நடந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அட்டாக், அதோடு சேர்த்து 2016ல நடந்த பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பத்தான்கோட்ல நம்ம ஏர்பேஸ் ஒன்று இருக்கு, அந்த ஏர்பேஸ்ல அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதோடு சேர்த்து ரொம்ப முக்கியமா 2019ல நடந்த புல்வாமா அட்டாக், சிஆர்பிஎஃப் வீரர்கள் 40க்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிட்டாங்க இந்த புல்வாமா அட்டாக்ல. இத்தனை அட்டாக்கையும் நடத்தினது யாருன்னு கேட்டீங்கன்னா மசூத் அசார். 3 பேர்த்த நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஆளா இருக்கக்கூடிய மசூத் அசார் தான் இவ்வளவு தாக்குதல்களை நடத்தினது. இவனுடைய இயக்கமா இருக்கக்கூடிய ஜெய்ஷ் இ முகமது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இயக்கம் தான் இவ்வளவு தாக்குதல்களை நடத்தினது. இவன் மட்டும் உங்க கையில கிடைச்சானா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.